ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குன்னா, நம்ம கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறாங்கல்ல, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், அந்த இடத்துல இருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்ச இந்த வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு லொக்கேட்டட் இடம் எங்கே இருக்குன்னா, நம்ம கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1.2 கிலோமீட்டரில் அமைஞ்ச அந்த வீடு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடு லேண்ட் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1747 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. முக்கால் கிரவுண்டுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் கம்மி. இதோட பில்டப் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச வீடுங்க. இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்பேக் வச்ச வீடுங்க. எல்லா 2 பக்கமும் மினிமம் 3 அடி வச்சுருக்காங்க. பின்னால் வந்து கார்டன் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. இந்த இடத்துல 2 பக்கமும் செட்பேக் இருக்குது. இந்த வீடு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடுங்க. இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் கட்டின வீடு. இப்போ உள்ள எம்சண்ட் மாதிரிலாம் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் கட்டின வீடு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது. மேலே வீடு கட்டிக்கலாம், காலம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஆல்ரெடி இந்தியன் இருந்துச்சு, ஓனர் வந்து ரினோவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்தியன் எடுத்துகிட்டு இதை வெஸ்டர்ன் போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம யாராவது கிளைண்ட் வந்தாங்கன்னா உட்காந்து பேசுகிற மாதிரி இடம். இந்த இடம் இது 3 பேஸ் சப்ளை. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோர் பாருங்கள், டோர் அப்போ உள்ள மாடலில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே டீ கூட்டில் பண்ண டோர் தாங்க. இந்த டோரு இப்போ இருக்கிற டோர் மேலே அது கிடையாது. இவங்க பொறுமையாக இருந்து கட்டின வீடு. இந்த வீடு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கூடுவாஞ்சேரி லொக்கேஷன், ஊரப்பாக்கம் லொக்கேஷனில் நம்ம சேனலில் வீடு போடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் லிவிங் ஹால் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஹாலுங்க. இந்த சைடில் தூண் மாதிரி பீம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பார்க்கவே அப்போ உள்ள ஓல்டு மாடலில் கட்டின வீடுனா இப்படி தாங்க, மண்ணு கட்டினாலும் இப்படி தாங்க இருக்குங்க. அந்தளவுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஓனர் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் என்னென்னா 85 சொல்கிறாங்க, 85 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம பேசிக்கலாங்க. அது மாதிரி பாருங்கள், பூஜை ரூம் செட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வாஸ்துப்படி தான் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க இந்த வீட்டில். பழைய வீடுனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பண்ணுவாங்க சொல்லிட்டுன்னு. வீட்டில் எந்தவித கிராக் இருக்காதுங்க. இப்போ இருக்கிற எம்சண்ட் வீட்டிலலாம், எம்சண்டில் கட்டுற வீடெலாம் ஏகப்பட்ட கிராக் கட்டி 3 நாளே கிராக் ஆகிற வீடெலாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம். இது வந்து 10க்கு 12 இதில் பண்ணியிருக்காங்க சைஸில். சுற்றி வர நல்லா நீங்கள் திங்ஸ் வைக்கிற மாதிரி இடம்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணால் நீங்கள் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடு. பாருங்கள், ஜன்னலோட டோர்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே அப்போ உள்ள கட்டையில் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோங்க. இது ஒரு ஹாலு தான் திரும்ப காட்டுறேன். அடுத்து பாருங்கள், நம்ம டிவி வைக்கிற ஏரியா, டிவி வைக்கிற இடம் பாருங்கள். இதுவுமே இப்போ இருக்கிறவங்க பிவிசியில் போடுறாங்க. இதுவுமே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தில் போட்டதுங்க. அடுத்து பாருங்கள், 2வது பெட்ரூம் பார்க்குறோம். 2வது பெட்ரூம் வந்து 10க்கு 10 சைஸில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து அட்டாச் பாத்ரூம்ங்க இந்த வீட்டில். இப்போவும் ஓனர் வந்து இந்த வீட்டுக்கெலாம் அவங்க வேல்யூ போடலை. வீடு நல்லா தான் இருக்குது, ரினோவேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஓனர் வந்து லேண்டுக்கு மட்டும் தான் ரேட்டு போடுறாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாங்க. இது பாருங்கள், அட்டாச் பாத்ரூம். இதில் வந்து இந்தியன் மேக் பண்ணியிருக்காங்க. இது 2வது பெட்ரூம் தாங்க இது அமைஞ்சிருக்குது. இது வந்து இந்தியன் டாய்லெட். எடுத்து பாருங்கள், அப்படி கிச்சனு. இதில் கிச்சனில் ஏகப்பட்ட செல்ஃப் செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொருளை அங்கங்கே கை கீழே கால் கீழே வைக்க வேணாம், எல்லாமே செல்ஃப் அங்கங்கே வைக்கிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரைட் சைட்லேயுமே பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைட்லேயுமே பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், கரெக்டாக கிச்சன் வந்து அக்னி மூலையில் வாஸ்துப்படி நீட்டாக போட்டிருக்காங்க. இதோட ஸ்பேசியஸான வீடுங்க, நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேணாங்க. பக்கத்துலேயே லேஅவுட் போட்டிருக்காங்க. அவங்கள 4800 போட்டிருக்காங்க பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. இவங்களுக்கு நம்மளுக்கு முக்கால் கிரவுண்ட் வருதுங்க. நம்ம லேண்டுக்கு தான் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் போர் இருக்குது, போர் போட்டிருக்காங்க பாருங்கள். பின்னால் பாருங்கள், நான் சொன்ன இடம் இதுதான். நல்லா ஸ்பேசியஸான இடங்க. மரம் செடி வைக்கிறவங்க, கீரை வச்சு சாப்பிடணும், வெளியே வாங்க வேணாம், இங்கே வச்சு நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த வீடு. உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக கிணறு, அப்போல்லாம் கிணறு மாடல் பாருங்களேன். உங்களுக்கு இந்த வீடு ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டேரெக்டாக சைட் விசிட் பாருங்கள். ஓகே, நம்ம ஓனர்கிட்ட பேசலாம். ஓனர் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் 85 லட்ச ரூபா, நம்ம பேசிக்கலாங்க. தேங்க்யூ, பை பை.